நான் வந்ததுக்கு அப்புறம் அவங்க என்ன பார்த்து பார்த்து சிரிச்சு கிண்டல் பண்றாங்க. அப்ப நீ எனக்கு சப்போர்ட் தானே பண்ணிருக்கணும். ஆனா நீயும் அவங்க கூட சேர்ந்து சிரிக்கிற. எனக்கு அது எவ்வளவு கஷ்டமா இருந்துச்சு தெரியுமா? ஃப்ரெண்ட்ஸ்னா கிண்டல் பண்ணதான் செய்வாங்க. இதுல என்ன இருக்கு? வானதி, நான் இப்பதான் உங்களை ஃபர்ஸ்ட் டைமா பாக்குறேன். என்னை பத்தி அவங்களுக்கு எதுவுமே தெரியாது. அப்பவே ஒரு மாதிரி பேசுறாங்க. என் வேலையை கிண்டல் பண்றாங்க, என்ன கிண்டல் பண்றாங்க. அதெல்லாம் ஹர்ட் ஆகாதா? பாண்டி, உனக்கு ஃப்ரெண்ட்ஸ் யாரும் இல்லன்னு நினைக்கிறேன். வண்டி ரிப்பேர் பண்ண வரவங்க கிட்ட மட்டும் பேசிட்டு ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எப்படி பேசணும்னு உனக்கு தெரியல. எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் இல்லையா? சரி, அதை விடு. அவங்கள நான் இப்பதான் முறையா பாக்குறேன். ஒருவேளை நான் உங்களை இப்படி கிண்டல் பண்ணிருந்தா நீ சும்மா இருந்திருப்பியா? நீ கிண்டல் பண்ற மாதிரி தான் அங்க யாருமே இல்லையே. நீ தான் அப்படி இருந்த. அதுக்கு என்ன பண்றது? ஆஹா, அப்ப இன்னைக்கு நடந்தது எதுவுமே தப்பு இல்லைன்னு சொல்ற. ஓவர் திங்க் பண்ணாத பாண்டி. அவங்க ஃபன்னா தான் பேசினாங்க. அவங்க தப்பான அர்த்தத்துல எல்லாம் பேசலையே. அவங்க அப்படி பேசினது தாண்டி எனக்கு ஹர்ட் ஆச்சு. நீ சம்மந்தமே இல்லாம ஹர்ட் ஆனா நான் என்ன பண்ண முடியும்? நீ கூப்பிட்டுன்னு தானே நான் வந்தேன். உன் ஃப்ரெண்ட்ஸ் என்ன கிண்டல் பண்றாங்க. அப்ப நீ தானே எனக்காக நின்றுக்கணும். நான் தள்ளி வந்து நின்னதும் நீ என்ன தேடி வந்த. சரி, எனக்கு சப்போர்ட்டா பேசதான் வரேன்னு பார்த்தா அப்படி திட்டிட்டு போற. எப்படி அதுக்கப்புறம் நான் உங்க கூட வந்து உட்கார முடியும்? அதான் நான் வெளியே வந்து நின்னுட்டேன். நீ என்ன தேட கூட இல்ல. அரை மணி நேரம் கழிச்சு கால் பண்ற. அதெல்லாம் சரியா? ஆமா, நீ சொல்லாம போவ. உன்னை தேட வேற செய்வாங்களா? இதுதான் வனதி உன் பிரச்சனை. நீ பண்ணது தப்புன்னு சொன்னா கூட புரிஞ்சுக்க மாட்டேன். நீ பண்ணதெல்லாம் எனக்கு எப்படி இருந்துச்சு தெரியுமா? மனசு கேட்காம நான் நிலானிக்கு தான் ஃபோன் பண்ணேன். அவங்க வீட்டுக்கு போய் அவங்க கிட்ட பேசினேன். நான் இப்பெல்லாம் பேசுற ஆளே இல்லை. ஆனா அப்ப எனக்கு யார்கிட்டயாவது பேசணும் போல இருந்துச்சு. அந்த அளவுக்கு நான் ஹர்ட் ஆயிருந்தேன் வானதி. நீ சொன்னியே யார்கிட்டயாவது சொல்லி பாருன்னு. அவங்க கிட்ட நான் இதை சொன்னேன். என்கிட்ட அவங்க நீ பண்ணதுதான் தப்புன்னு சொன்னாங்க. அதானே பார்த்தேன். உனக்கு இப்படி எல்லாம் யோசிக்க தெரியாதே. உங்க அண்ணி தான் ட்விஸ்ட் பண்ணி விட்டுருப்பாங்க. நீ நார்மலா தான் இருந்திருப்ப. உன் அண்ணி தான் கால் பண்ணி என்ன நடக்குதுன்னு கேட்டிருப்பாங்க. நீ இப்படி இப்படி நடக்குதுன்னு சொன்னதும் வானதி மோசமானவ, அவ ஒரு பேய் பிசாசு, அவ கூட பேசாத, அங்க நடக்கிறதெல்லாம் தப்பு, உடனே அங்க இருந்து கிளம்பிடுன்னு சொல்லிருப்பாங்க. நீ கிளம்பிட்ட அதானே? ஏய், அவங்க சொல்லிலாம் நான் ஒன்னும் அங்க இருந்து கிளம்பல. நீ தான் இப்ப ட்விஸ்ட் பண்ணி பேசிட்டு இருக்க. எனக்கு தெரியும் பாண்டி, உனக்கு இப்படி எல்லாம் யோசிக்க தெரியாது. அவங்க தான் உன்னை இப்படி பேச வைக்கிறாங்க. இதெல்லாம் நீயா யோசிச்சு பேசியிருந்தா கூட பரவாயில்ல. அவங்க சொல்லி கொடுத்து பேசுற பாரு, இதான் எனக்கு இன்னும் காண்டா இருக்கு. வானதி, நிறுத்துறியா? நான் ஹர்ட் ஆயிருக்கேன். அது உனக்கு புரியுதா இல்லையா? நீ ஹர்ட்லாம் ஆகல பாண்டி. உன்னை தேவையில்லாம அவங்க தான் இப்படி எல்லாம் யோசிக்க வச்சிருக்காங்க. என்ன யாரும் எதுவும் யோசிக்க வைக்கல வானதி. சரி, நான் உன்னை கேட்கறேன். நானும் இதே மாதிரி என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட உன்னை இன்ட்ரோ கொடுக்க கூட்டிட்டு போறேன். அவங்க உன்னை இப்படி கிண்டல் பண்ணி நான் உனக்கு சப்போர்ட் பண்ணலனா உனக்கு எப்படி இருக்கும்? ஏன் உன் அண்ணன் சோழன், உன் தம்பி பல்லவெல்லாம் என்ன கிண்டல் பண்ணாங்களே, அப்ப நீ அமைதியா தானே இருந்த? வீடு வேற வானதி. இதுவே உன் அம்மாவோ அப்பாவோ என்ன இப்படி பேசியிருந்தா நான் எதுவுமே சொல்லியிருக்க மாட்டேன். ஆனா ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட உன்னை விட்டு கொடுத்துருக்க மாட்டேன். சரி, என்ன விடு. நீயா இருந்தா உங்க கிட்ட என்ன குதி குதிச்சிருப்ப? ஆமா, நீ அப்படியே உன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட என்ன இன்ட்ரோ கொடுத்துருக்க பாரு. முதல்ல உனக்கு யார் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கா? ஆயில் வாங்குற இடத்துல, டயர் வாங்குற இடத்துல எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்லாத. போதும் வானதி, நிறுத்து. நான் ஹர்ட் ஆயிருக்கேன்னு சொல்றேன். அது புரியாம நீ திரும்ப திரும்ப என்ன ஹர்ட் பண்ணிட்டே இருக்க. இதுக்கப்புறம் ஒன்னும் பேச வேண்டாம், நீ கிளம்பு. அதான் உன்னை ட்விஸ்ட் பண்ண ஆள் இருக்கே. நீ இனிமே என்கிட்ட பேசாம தானே இருப்ப? தேவையில்லாம பேசிட்டு இருக்க வானதி. நான் நடக்கிறது தான் பாண்டி பேசுறேன். நீ அவங்களுக்கு ஃபோன் பண்ணாம இருந்திருந்தா இந்த பிரச்சனை வந்திருக்கவே வந்திருக்காது. ஏய், போடி. போறேன் பாண்டி, போறேன். இப்படி அவங்க ட்விஸ்ட் பண்ணி விட்டதை வச்சுக்கிட்டு என்கிட்ட வந்து ஆடுறல்ல, மறுபடியும் என்கிட்ட வந்து பேசிடவே பேசிடாது. போ. ஓட்டும். நிலா, வாமா சாப்பிடலாம் வா. வரமா. என்ன சாப்பாடுமா? அவளுக்கு நெய் தோசை பிடிக்கும்லங்க, அதான் அவளுக்காக நெய் தோசை போட்டு வச்சிருக்கேன். ஓ, அப்படின்னா இன்னொரு தோசையை எக்ஸ்ட்ரா போட்டுரு. நிலா அங்க ஒழுங்கா சாப்பிட்டு போல என்னவோ தெரியல. அப்பா, நீங்க தான் அங்க சாப்பிட்டுருக்கீங்கல்ல. அண்ணன் எவ்வளவு நல்லா சமைப்பாருன்னு உங்களுக்கு தெரியாது? அதெல்லாம் நான் அங்க நல்லா தான்ப்பா சாப்பிட்டேன். ஐயோ, அந்த வீட்டை பத்தி பேசினாலே அந்த வீட்டு பாத்ரூம் தான் என் கண்ணுக்கு முன்னாடி வருது. என்ன பாத்ரூமோ அது. வந்ததுல இருந்து அந்த வீட்டு பாத்ரூம் பத்தியே பேசிக்கிட்டு இருக்க. ஏன்னா அந்த பாத்ரூம பார்த்ததுல இருந்து பார்க்கவே அந்த அளவுக்கு கன்றாவியா இருந்துச்சு. மனுஷன் யாராவது யூஸ் பண்ணுவானா அந்த பாத்ரூம? மா, அவங்கதான் எனக்காக தனியா ஒரு பாத்ரூம் கட்டி கொடுத்துருக்காங்கல்ல. நீயும் தானே அதை பார்த்த. அப்புறம் ஏன் அதையே சொல்லிட்டு இருக்க? அவ பாத்ரூம பார்த்து ஷாக் ஆன மாதிரி நான் ஒன்னு பார்த்து ஷாக் ஆயிட்டமா. நீங்க என்னத்தங்க பாத்தீங்க? அதை ஏன் கேக்குற? போனை மறந்து வச்சிட்டேன்னு திரும்ப எடுக்க போனேன்ல, அங்க பார்த்தா 5 ஆம்பளைங்களும் கட்டி புரண்டு சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஐயோ, அதுல அந்த சோழனோட அப்பாவும் இருந்தாரு. இந்த வீட்லயே நம்ம பொண்ணு இருந்துச்சுன்னு எனக்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சுமா. அப்பா, அவங்க அப்படிதான்ப்பா. ஆனா உடனே சமாதானம் ஆயிருவாங்க. ஒருத்தர் மேல ஒருத்தர் அவ்வளோ பாசமா இருப்பாங்க. அந்த வீட்டை வேற நியாயப்படுத்துறா பாருங்க.
நீங்க சொல்ற ஒன்று ரெண்டு குறைய தவிர அந்த வீட்ல எவ்வளவு நல்ல விஷயம் இருக்கு தெரியுமா? அவங்கள முதல்ல பார்க்கும்போது உங்களுக்கு அப்படிதான் தோணும். ஆனா அவங்க எவ்வளவு அன்பா இருப்பாங்கன்னு தெரியுமா? நான் அவங்களுக்கு உயிர். எல்லாரும் என்ன அவ்வளோ நல்லா பார்த்துப்பாங்க. ம். அவ்வளோ நல்லா பாத்துக்குவாங்கன்னு சொல்ற, அப்புறம் எதுக்கு சோழ நான் டிவோர்ஸ் பண்ண? அப்பா, நான் ஃபர்ஸ்ட் டைமா ஒரு ப்ராஜெக்ட் தனியா எடுத்து பண்றேன்னு சொன்னேன்ல, அந்த ப்ராஜெக்ட்கான மூட் போர்ட் பண்ணிருக்கேன். பாக்குறீங்களா? ஆ ஆ இந்த ப்ராஜெக்ட் கூட சேரன் என்ன தான் வாங்கி கொடுத்தாரு. ஆ. சூப்பர் ப்ராஜெக்ட் பா. இதுதான் உன் வேலையா நிலா? புரியலப்பா. இல்ல, இதுதான் உன் வேலையான்னு கேட்டேன். ஆமாப்பா, வீடு, கஃபே, ஹோட்டல் இப்படி எதுவா இருந்தாலும் நான் டிசைன் பண்ணி கொடுப்பேன். அதான் நான் ஆர்கிடெக்ட் வேலை. இது நம்ம ஊர்ல கொத்தனாரு மேஸ்திரிங்களே பண்ணுவாங்களே நிலா. அது வேற இது வேறம்மா. நாம கொடுக்குற டிசைனை வச்சுதான் இன்ஜினியர் பிளான் பண்ணுவாரு. அவர் பிளான் பண்ணதை வச்சுதான் கொத்தனாரும் மேஸ்திரியும் வீடே கட்டுவாங்க. இன்னைக்கு ஆர்கிடெக்டுக்குலாம் எவ்வளவு டிமாண்ட் இருக்கு தெரியுமா? ஓ சரிம்மா, உனக்கு இதுதான் வேணும்னா நம்ம ஊர்லயே எத்தனையோ பேர் வீடு கட்டுறாங்களே, அங்க வந்து இதெல்லாம் பண்ணலாமே. இந்த ஐடியாவை நான் உங்ககிட்ட சொன்னதே இல்லையா? நீங்க தான் கேட்கவே இல்ல. எனக்கு கல்யாணம் பண்ணியே ஆகணும்னு ஏற்பாடெல்லாம் பண்ணீங்களே, மறந்துட்டீங்களா? சரிம்மா, இப்ப எதுக்கு பழைய கதையெல்லாம்? இப்ப நீ ஒரு வார்த்தை சொல்லு. ஊர்ல யாரு வீடு கட்டினாலும் சரி, இல்ல கடை கட்டினாலும் சரி, அதுக்கான டிசைன் நீயே பண்ற மாதிரி பாத்துக்கலாம். என்ன? இப்ப நீ வேலை பார்க்குற ஆபீஸை விட பெரிய ஆபீஸா போடலாம். என்ன சொல்றமா? ஏங்க, அதுக்கு எதுக்குங்க ஆபீஸ் எல்லாம்? நம்மளே ஒரு வீடு கட்டணும்னு நினைச்சிட்டு இருந்தோம்ல, அந்த வீட நிலாவை டிசைன் பண்ண சொன்னா முடிஞ்சது. கரெக்ட். என்ன நிலா அமைதியா இருக்க? நான் அன்னைக்கே தெளிவா சொல்லிதானே அந்த வீட்டை விட்டு வந்தேன். இப்ப நீங்க ஒரு வீட்டை கட்டுவீங்க, அதை டிசைன் பண்ணிட்டு நான் சும்மா உட்காந்துருக்கணுமா? இதுல என்னமா இருக்கு? வீட்டுக்கு முன்னாடி நிலா ஆர்கிடெக்ட்னு பெருசா போர்டு வச்சா அத பார்த்துட்டு எல்லாரும் வர போறாங்க. என்ன சொல்ற? பேசாம ஊருக்கே போயிருவோமா? ஊருக்கு கூப்பிட மாட்டேன்னு சொல்லி தானே நீங்க கூப்பிட்டு வந்தீங்க.